பல ஆண்டுகளாக அந்த நாடுகள் பிரச்சனை இல்லாமல் இருக்குது. இதான் சில பேர் அடிமைத்துவம்னு சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட சில சந்தர்ப்பங்களில் இப்படி முடிவு செஞ்சிருக்கிறாங்க. ஜக்காத்தில் ஒரு பங்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி சில கூட்டங்களால் தங்களுக்கு பிரச்சனை வரும் என்று கருதிய போது அவங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வஅஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிய பின்னால், கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொதுவாக ரமலானுடைய பயான்களிலே ரமலானோடு தொடர்பான பல விஷயங்கள் பேசப்படும். இன்றைய இந்த பயானிலே இன்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது தொடுத்திருக்கக்கூடிய போரோடு தொடர்புபட்ட சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன். ஏனென்றால் இதோடு சம்பந்தப்பட்டு எங்களை அறியாமல் நாங்கள் சில பாவங்கள் செய்யக்கூடிய ஒரு சூழல் அல்லது பாவத்தோடு சம்பந்தம் படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த போர் இன்னும் தொடருமாக இருந்தால் உலகம் பயங்கரமான ஒரு பொருளாதார பிரச்சனையை சந்திக்கும். அதனுடைய முதல் வெளிப்பாடு எங்களுடைய நாட்டிலே பெட்ரோல் விலையேற்றம் என்கிற அடிப்படையில் ஆரம்பித்திருக்கிறது. ஒரு பலகீனமான ஹதீஸ் இருக்கிறது, அதை ஆதாரமாக சொல்லவில்லை, ஒரு தகவலாக சொல்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சில அறிவிப்புகளிலும் சில அறிவிப்புகளில் தாபியங்கள் வழியிலாகவும் வந்திருக்கிறது. இதா ரஐத்தும், நீங்கள் பார்த்தால், உமூதன்னார் யஹ்ருஜு மின்னல் மஸ்ரிக், கிழக்கு பகுதியில் இருந்து நெருப்பு தூண்கள் வெளியேறுவதை ரமலான் மாசத்தில் நீங்கள் பார்த்தால், உங்களுக்கு தேவையான, உங்கள் குடும்பத்துக்கு தேவையான உணவை ஒரு வருஷத்துக்கு நீங்கள் சேர்த்து வையுங்கள். ஏனென்றால் அந்த ஆண்டு பட்டினி ஆண்டாக அமையும் என்கிற செய்தியிலே ஒரு கருத்து தபரானியிலே பதிவாகிறது. லைஃபான செய்தி. உண்மையில் அது லைஃபாக இருந்தாலும் இந்த போர் நடந்தால் அப்படியான ஒரு சூழல் எல்லா நாடுகளுக்கும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, முதலாவது இந்த போருடைய பின்னணி. ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கிறது, அதை நிறுத்த வேண்டும், அது தொடர்பான ஒப்பந்தத்துக்கு ஈரான் வர வேண்டும் என்று அமெரிக்கா கொடுத்த அழுத்தம். அந்த அழுத்தத்தின் போது ஈரானை பணிய வைப்பதற்காக நீங்கள் ஒப்பந்தத்துக்கு வராவிட்டால் அடிப்போம் என்கிற தோரணையில் ஆயுதங்களை கொண்டு வந்து தயார் நிலைக்கு வைத்தது. ஈரான் அதுக்கு அடிபணியாமல் இருந்தது. இதுதான் போருக்கான காரணமாக அமைகிறது. ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கலாமா இல்லையா என்பதை தீர்மானிப்பதற்கு உரிய உரிமை அமெரிக்காவுக்குரியதல்ல. அப்படியே அவர்கள் தயாரித்தாலும் அதற்கு தாக்குதல் செய்யக்கூடிய உரிமை அவர்களுக்கு இல்லை. உண்மையில் அணு ஆயுதம் வைக்கக்கூடாது என்று சொன்னால் அமெரிக்காவுடைய கையில் தான் இருக்கக்கூடாது. ஏன்னா அமெரிக்கா தான் உலகத்திலேயே மனிதர்கள் மீது அணு ஆயுதத்தை பயன்படுத்திய நாடு. அடுத்தது உலகத்தில் மிகப்பெரிய அநியாயங்களும் அட்டூழியங்களும் செய்து வரக்கூடிய நாடு தான் இஸ்ரேல். இஸ்ரேலுக்கு இதில் எந்த அக்கறையும் இருக்கிறதுக்கு நியாயமே இல்லை. ஒரு நாடு என்று சொல்வதற்கான உரிமை கூட இல்லாத ஒரு நாடு. அப்ப இந்த ரெண்டு நாடுகளும் சேர்ந்து ஈரான் மீது தொடுத்தது ஒரு அநியாயமான போர். இந்த அநியாயமான போர் என்கிற காரணத்தினாலும், ஈரான் அநியாயமாக தாக்கப்பட்டிருக்கிறது என்கிற காரணத்தினாலும், நீதி வெல்ல வேண்டும் என்கிற அடிப்படையிலும், இஸ்ரேலும் அமெரிக்காவும் உலக மனித குலத்தின் எதிரிகள் என்கிற அடிப்படையிலையும் இஸ்ரேலுடைய வீழ்ச்சி, அமெரிக்காவுடைய வீழ்ச்சி என்கிறது ஒவ்வொரு முஸ்லிமும் எதிர்பார்க்கக்கூடியது. இந்த வகையில் இந்த போர் இஸ்ரேலுக்கு வீழ்ச்சியாகவும் அமெரிக்காவுக்கு அழிவாகவும் அமைய வேண்டும் என்பது ஒட்டுமொத்த முஸ்லிம்களுடைய ஆசையாகவும் ஆர்வமாகவும் இருக்க வேண்டும். இது ஒரு பகுதி. இரண்டாவது பகுதி, இந்த போர் ஆரம்பித்த காலத்திலிருந்தே அரபு நாடுகள் கடுமையாக விமர்சனம் செய்யப்படுகிறது. கோழைகள், அடிமைகள், அமெரிக்காவுடைய அடிவரடிகள், இப்படியான விமர்சனங்கள். உண்மையில் இஸ்ரேல் உருவான உடனே 1948 இஸ்ரேலுக்கு எதிராக போர் தொடுத்தது அரபு நாடுகள் தான்.
அந்த போர்ல ஈரானுக்கு எந்த பங்கும் இல்லை. அதாவது சவுதி அரேபியா, எகிப்து, ஜோர்தான் இந்த மாதிரி நாடுகள் தான் இஸ்ரேலுக்கு எதிரான போர் ஆரம்பிச்சு. இஸ்ரேலுக்கு எதிராக 6 போர்கள் நடந்து அந்த 6 போரிலும் ஈரானுடைய பங்களிப்பு இல்லாம அரபு நாடுகள் சண்டை செஞ்சு தோல்வி கண்டிருக்கிறது. இஸ்ரேலுக்கு எதிரான ஒவ்வொரு சண்டையின் போதும் இஸ்ரேலுடைய அதிகாரம் தான் வளர்ந்து போனுச்சு, அவங்களுடைய எல்லைகள் தான் விரிவானுச்சு. அதற்கான உண்மையான காரணம் என்னென்று சொன்னால், உதாரணமாக 1948 6 முஸ்லிம் நாடுகள், அரபு நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக போர் தொடுத்துச்சு, தோல்வி கண்டார்கள். காரணம் என்னென்றா 6 நாடும் தனித்தனியாக வியூகம் வகுத்து தனித்தனியாக திட்டம் போட்டு போற முன் செஞ்சாங்க, அதனால தோல்வி கண்டார்கள். அப்ப அரபு நாடுகளை பொறுத்தளவுல போராட்டம் இருந்திருக்குது. ஆனால் இப்ப அவங்களுடைய நிலைமை என்னன்னு சொல்லி சொன்னால், அமெரிக்காவோடு பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் அவங்க இருக்கிறாங்க. இது சம்பந்தமான இஸ்லாத்துடைய நிலை என்ன என்றதை நாங்க பார்க்கிறதாக இருந்தா கொஞ்சம் பின்னால செல்லணும். இந்த உலகம் ஒரு கட்டத்தில் ரஷ்யா அமெரிக்கா என்று 2ஆ பிரிஞ்சிருந்துச்சு. உலக நாடுகள் ஒன்று அமெரிக்கா சார்பாக இருந்தது அல்லது ரஷ்யா சார்பாக இருந்தது. இலங்கை போன்ற நாடுகள், அதில் எங்கட நாட்டு முதல் பிரதமர் சிரிமா பண்டார் நாயக்கும் பங்கு இருக்குது. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, நாங்க எந்த நாடும் சேராமல் அணி சேராமல் இருப்போம் என்கிற அடிப்படையில் அணிசேரா நாடுகள் என்று ஒரு தனியான சில நாடுகள் உருவானது. இந்த சந்தர்ப்பத்தில் ரஷ்யாவா அமெரிக்காவா என்கிறத தீர்மானிக்கும் போது அரபு நாடுகள் அமெரிக்காவை தீர்மானிச்சு. காரணம் என்னன்னா, அப்ப ரஷ்யா நாஸ்திகத்தை கொள்கையா கொண்டு வந்துச்சு. நாஸ்திகமா கிறிஸ்தவமா என்று கேட்டால் நாஸ்திகத்தை விட கிறிஸ்தவம் நல்லது. 2வது, அரபு நாடுகளுடைய பொருளாதாரம் முதலாளித்துவத்தினுடைய அடிப்படையில் இருந்துச்சு. ரஷ்யா கம்யூனிஸ்ட் அடிப்படையில் இருக்குது. அப்ப அவங்களோட பொருளாதார திட்டத்துக்கு அமெரிக்காவுடைய பொருளாதார திட்டம் துணையா இருக்குது, அந்த பக்கம் போனாங்க. 3வது, அந்த காலகட்டங்களில் ரஷ்யா கடுமையாக இஸ்லாத்துக்கு எதிராக வேலை செஞ்சு கொண்டிருந்துச்சு. ஆப்கானை ஆக்கிரமிச்சிருந்துச்சு, செஸ்னியாவை, அதாவது செஸ்னியா பிரச்சனை நடந்து கொண்டுச்சு, பொஸ்னியாவில் பிரச்சனை நடந்து கொண்டுச்சு. அப்ப இன்றைக்கு எப்படி அமெரிக்காவால முஸ்லீம் நாடுகள் நசுக்கப்படுகிறதோ அது மாதிரி ரஷ்யாவால நசுக்கப்பட்டு கொண்டிருந்துச்சு. அப்ப சவுதி அரேபியா, இந்த அரபு நாடுகள் என்ன செஞ்சாங்கன்னா, இயல்பாக அந்த அமெரிக்கா சார்பு நிலைக்கு போனாங்க. வளைகுடா போர், அதாவது ஈராக் குவைத்தை கைப்பற்றி குவைத்தை அநியாயம் செஞ்ச நேரத்தில் தங்களை பாதுகாத்துக் கொள்றதுக்கு அமெரிக்காவோடு பாதுகாப்பு ஒப்பந்தங்களை செஞ்சு கொண்டாங்க. இப்படி செய்யலாமா? ஒரு அந்நிய நாட்டினுடைய தயவுல நாங்க இருக்கலாமான்னு கேட்டா இது சிறப்பான ஒரு நிலை அல்ல. ஆனா மார்க்கத்தின் அடிப்படையில் அதுக்கு அனுமதி இருக்குது. என்னால ஒரு ஆள்கிட்ட இருந்து ஃபைட் பண்ணி என்ன பாதுகாத்துக் கொள்ளலாம்டா, இதுதான் அடுத்த முடிவு. அப்படி இல்லாம சும்மா வாயை கொடுத்து உயிக்கிற நாட்டை நாசமாக்கணும்ங்கிறது ஒரு புத்திசாலித்தனமான நிலைமை கிடையாது. நல்லா தெரியுது, அமெரிக்கா போன்ற நாட்டோட எங்களுக்கு மோத இயலாது. மோதுனா நாடு சீரழிஞ்சிடும், இருக்கிற பொருளாதாரம் அழியும், மக்களோட உயிர் போகும், இருக்கிற பற்றி பட்சத்துக்கு நாங்கள் ஆளாகுவோம். அதை விட அவனுக்கு ஏதோ கொடுத்து அவன் பிரச்சனை இருந்து தங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறாங்க. அதனால பல ஆண்டுகளாக அந்த நாடுகள் பிரச்சனை இல்லாம இருக்குது. இதான் சில பேர் அடிமைத்துவம் சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட சில சந்தர்ப்பங்களில் இப்படி முடிவு செஞ்சிருக்கிறாங்க. ஜக்காத்தில் ஒரு பங்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி சில கூட்டங்களால் தங்களுக்கு பிரச்சனை வரும் என்று கருதிய போது அவங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் அவங்க ஜக்காத்து கேட்ட நேரம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இப்ப தர இயலாது, இப்ப நீங்க வந்தீங்கன்னா பைனனா பைனக்கும் ஸைஃப், எங்களுக்கும் உங்களுக்கு இடையில வாள் பேசும் என்று சொன்னாங்க. அதே மாதிரி அதாவது அஹ்ஸாப் போர், எதிரிகள் 10,000 பேர் வந்திருக்கிறாங்க. அதுல 6,000 பேர் கத்பான் என்கிற கோத்திரத்தை சேர்ந்தவங்க, 4,000 பேர் குறைசிகள் சார்ந்தவங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனா சஹாபாக்களை கூப்பிட்டு ஒரு ஐடியா சொன்னாங்க. நான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன், மதீனாவில் விளையக்கூடிய ஈச்சம்பழத்தில் 3இல் ஒரு பகுதியை உங்களுக்கு நாங்க தாரோம், நீங்க போர்ல இருந்து போயிருங்க என்று சொல்லி கத்பான் கோத்திரத்தோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்த போறேன்னு சொன்னாங்க. அப்ப மதீனா சஹாபாக்கள் கேட்டாங்க, இது நல்ல முடிவு என்று நீங்க எடுக்கிறீங்களா இல்லாட்டி எங்களுக்காக எடுக்கிறீங்களான்னு கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களை பாதுகாக்கிறதுக்காக நான் எடுக்கிறேன்னு சொன்னாங்க. அப்ப அன்சாரிகள் சொன்னாங்க, எங்களோட உயிர் போனாலும் போகுமே தவிர அல்லாஹ் தௌஹீதை கொண்டு எங்களுக்கு சிறப்பை தந்ததுக்கு பிறகு இந்த முஸ்லிம்களிடத்துல போயிட்டு நாங்க அடிபணிய மாட்டோம்,
மதீனாவின் ஒரு ஈச்சம்பழம் கூட எங்களுக்கு காசு தராம கொடுக்கப்பட மாட்டுச்சு என்று அவங்க உறுதியா இருந்தாங்க. மதீனா சஹாபாக்கள் உறுதியா இருந்தாங்க. நீங்க உறுதியா இருந்தா நானும் உறுதியாகிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை நடைமுறைப்படுத்தல. அல்லாஹ்வுடைய உதவி வேற வகையில வந்துச்சு. அப்ப தங்களால் போரில் தற்காத்துக் கொள்ள முடியாத சூழ்நிலை வரும்போது விளைச்சலில் 1/3 பகுதியை கொடுக்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் முன் வந்திருக்கிறாங்க. எதுக்கு? அவங்க எங்களோட போர் செய்யாம இருக்கணும்ங்கிறதுக்காக. அப்ப இப்படி ஒரு நிலைப்பாட்டை அரபு நாடுகள் எடுத்தது. அது அவங்க தான் முடிவு செய்வாங்க. சண்டை செய்யறதா நாங்க இங்கிருந்து சொல்லல, நீங்க அமெரிக்காவோட சண்டை பிடிங்க, சண்டை செய்ய இயலுமா, தாக்கு பிடிக்க இயலுமா, எங்களால் அதுக்கு ஈடு கொடுக்க இயலுமா, அது அவங்க தான் முடிவு செய்யணும். எனவே அவங்க அந்த ஒப்பந்தத்தில் இருக்கிறதுங்கிறத நாங்க இங்கிருந்து அடிமை அரபுகள் அப்படின்னு விமர்சனம் செய்யறது தேவையில்லாம நாங்க எங்களை பாவத்தை தேடிக்கொள்ள ஒரு வழியாக இருக்கும். இப்ப இதை நாங்க சொன்னா அரபிகள்ட்ட இவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் மாசம் மாசம் காசு வருது, அதால சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி தொகுதி பேசுற கொஞ்சம் பேரை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப இவங்க இந்த சந்தர்ப்பத்தை சில பேர் என்ன செய்யறாங்கடா சவுதிக்கு எதிரான விமர்சனத்துக்கான வாசலை திறக்கிறதுக்கான வழியாக ஆக்குறாங்க. எனவே இதை வச்சு கொண்டு அரபு நாடுகளை விமர்சனம் செய்யக்கூடிய போக்கும் எங்களுக்கு பாதிப்பை உண்டாக்கும். அதே நேரத்தில் சும்மா நாங்க பாவத்தாளியே ஆகுவோம். 3வது விஷயம், ஈரானுடைய கொள்கை, மார்க்க ரீதியான கொள்கை. ஈரான் மார்க்கத்தில் கொள்கையில சியா, அவங்களோட அரசியல் யாப்பை அதைத்தான் சொல்லுது. அவங்க இஸ்னா அசரியா என்கிற 12 இமாம்கள் என்கிற கொள்கையையும் மதுஹபில் ஷியாக்களுடைய ஜாஃபரி மதுஹபையும் பின்பற்றுகிறவர் தான் ஈரானின் ஜனாதிபதியாக வரலாம். இது அவங்களோட யாப்பிலேயே உள்ள விஷயம். இப்ப நாங்க ஷியா என்கிறதுக்காக இஸ்ரேல் அடிப்பதை வச்சு நாங்க சந்தோஷப்படலாமான்னு கேட்டா, இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஷியா என்கிறதுக்காக அடிக்கல. ஒரு பலமான முஸ்லிம் நாடு உருவாகக்கூடாது, ஆயுத வளம் உள்ள ஒரு சக்தி உள்ள நாடு உருவாகக்கூடாது என்கிறதுக்காக அடிக்கிறாங்க. எனவே அதை வச்சு நாங்க சப்போர்ட் பண்ணலாது. ஆனா அதே நேரத்தில் ஈரான் அமெரிக்காக்கு அடிக்குது அல்லது இஸ்ரேலுக்கு அடிக்குது என்பதற்காக ஷியாயிசத்துக்கு நம்ம ஆதரவு வழங்கவும் மேலாது. ஈரான் இஸ்ரேலுக்கு அடிக்கிறது, இஸ்ரேல் முஸ்லீம்களுக்கு அடிக்குது என்கிறதுக்காக அடிக்கல. அவங்களுக்கு அடிச்சு அதால திருப்பி அடிக்கிறாங்க. அவங்க அடிக்கிறது நியாயம். ஆனா அவங்க அடிக்கிறது அவங்க பலஸ்தீனத்துக்கு எதிராக இருக்கிறாங்க, அதனால அடிக்கிறோம் அடிக்கல, எங்களுக்கு அடிச்சாங்க அதனால நாங்க அடிக்கிறோம். இதுதான் அவங்களோட இது அவங்களோட தரப்புல நியாயம். ஆனா இதை உலக முஸ்லிம்களுக்காக அவங்க போராடுற மாதிரி காட்டுறதுங்கிறது பிழை. ஏன்னு கேட்டா, அமெரிக்கா ஆப்கானுக்கு அடிக்கும் போது ஈரான் அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டா இருந்துச்சு. அமெரிக்கா ஈராக்கு அடிக்கும் போதும் ஈரான் அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டா இருந்துச்சு. அதாவது சிரியாவில் ரஷ்யாவுடைய ஆதரவோட முஸ்லிம்கள் கொன்றொழிக்கப்படும் போது இவங்க அதுக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க. இங்க பிரச்சனை என்னன்னு கேட்டா, அடிக்கிறது யார் என்பது, அடிக்கப்படுறவங்க யார் என்கிறத பொறுத்து தான் அரசாங்கங்கள் முடிவு செய்யும். இதை நாங்க தெளிவா விளங்கிக் கொள்ளணும். உதாரணமா, இந்தியாவில் காஷ்மீர்ல முஸ்லிம்களுக்கு அநியாயம் நடக்குது. பாகிஸ்தான் அதை எதிர்த்து பேசும். அதே மாதிரி அநியாயம் சைனாவில் ஒரு பிரதேச முஸ்லிம்களுக்கு நடக்குது. ஆனா பாகிஸ்தான் எதிர்த்து பேசாது. அங்கேயும் பிரச்சனை பாதிக்கப்படுறது முஸ்லீம் தான், சைனாவிலையும் பாதிக்கப்படுறது முஸ்லீம் தான். ஆனா இந்தியா அடிச்சா எடுத்து பேசுவாங்க, சைனா அடிச்சா எடுத்து பேச மாட்டாங்க. ஏண்டா அரசியல் ரீதியில் அவனுக்கு இந்தியா எதிரி, சைனா ஆதரவாளர். எனவே இந்த அரசியலை வச்சுதான் உலக நாடுகள் இயங்குதே இல்லாம முஸ்லீம் இஸ்லாம் என்கிறத வச்சு எந்த நாடும் இயங்குறது இல்லை. இதுல நாங்க தெளிவா இருக்கணும். ஒரு நாட்டில் உதாரணமா எங்கட நாட்டில் இப்ப யாராவது முஸ்லிம்களுக்கு சப்போர்ட்டா பேசினா அவன் இஸ்லாத்துக்காக பேசிருக்க மாட்டான், முஸ்லிமுக்காக பேசிருக்க மாட்டான். இதை வச்சு இன்னொரு அரசியல் கட்சிக்கு நம்ம எப்படி அடிக்கலாம் என்கிறதுக்காகத்தான் அவங்க பேசுவாங்க. அப்ப இந்த ஒரு தெளிவு எங்களுக்கு இருக்கணும். அடுத்தது, அவங்க இஸ்ரேலுக்கு அடிக்கிறது இந்த நெதன்யாகு மோசமானவன் என்கிறதுக்காக அல்ல. அவங்களோட கொள்கை பிரகாரம் அவங்களோட அறிஞர்கள் தெளிவா பேசுறாங்க. நெதன்யாகு ஹைரும் மின் அபீபக்கர். இந்த நெதன்யாகு இருக்கிறானே இஸ்ரேலுடைய பிரதமர் ஜனாதிபதி, அவன் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை விட சிறந்தவன். பல் கல்பு நெதன்யாகு ஹைரும் மின் அபீபக்கர். நெதன்யாவுடைய நாய் கூட அபூபக்கரை விட சிறந்தது என்கிறது அவங்களோட கொள்கை. அதே மாதிரி அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை விட அமெரிக்கா 1000 மடங்கு சிறந்ததுன்னு அவங்க சொல்றாங்க கொள்கை அடிப்படையில்.
அப்ப அவங்க அடிக்கிறது வந்து இஸ்லாத்துக்காக முஸ்லீம்களுக்காக என்கிறதல்ல, அவங்களுக்கு அடிச்சாங்க, அவங்க திருப்பி அடிக்கிறாங்க, அது அவங்களோட உரிமை. எனவே இந்த தெளிவும் எங்களுக்கு இருக்கணும். சில பேர் என்ன செய்யறாங்கண்டா, அவன் ஈரானுக்கு இஸ்ரேலுக்கு அடிக்கிறான் என்கிறத காரணமாக வைத்து ஷியாயிசத்தை குறைச்சி பார்க்குறாங்க. ஷியாக்களை பொறுத்தளவு தெளிவா சொல்றாங்க, நாங்க அபூபக்கரை சபிக்கிறோம், உமரை சபிக்கிறோம், உஸ்மானை சபிக்கிறோம், ஆயிஷாவை சபிக்கிறோம், ஹப்சாவை சபிக்கிறோம் தெளிவா சொல்றாங்க. அப்ப இப்படியான ஒரு தெளிவான ஒரு வழிகேடு அவங்கள்ட்ட இருக்குது. நாங்க வழிகேட்டை நியாயப்படுத்திட கூடாது. அதே மாதிரி இந்த அரபு சைட்ல இருக்கிறவங்க வந்து அரபிகளிடத்துல சில அனாச்சாரங்கள் இருக்குது. இந்த அனாச்சாரங்களை நியாயப்படுத்தக்கூடாது. இப்ப நான் வந்து உதாரணமா சவுதியுடைய ஒரு அனாச்சாரத்தை நியாயப்படுத்தினா அந்த பாவத்தில பங்காளியா அவன். நான் செய்யற பாவமே எனக்கு அதிகமா இருக்கும் போது அவங்க செய்யற பாவத்துல நான் ஏன் பங்காளி ஆகணும்? எனவே நாங்க சார்பாக பேசுறதாக இருந்தாலும் சரி, அதை எதிர்த்து பேசுறதாக இருந்தாலும் சரி, எங்கட பேச்சு நியாயமா இருக்கணும். அப்படி இல்லாம அநியாயத்தை குறைச்சி பேசுறதோ வழிகேட்டை குறைச்சி பேசுறதோ எங்களை நாங்களே சும்மா அழிச்சு கொள்வதாக இருக்கும். இந்த ஒரு அடிப்படை இந்த இதுல நாங்க பார்த்து கொள்ள வேண்டியது. ஏண்டா நிறைய பேஸ்புக்ல வந்து ஈரானுக்கு சப்போர்ட்டா, இந்த சவுதிக்கு சப்போர்ட்னு சொல்லி தேவையில்லை, இதுக்குள்ள சவுதியை வந்து தேவையில்லாம இருக்கிறாங்க. ஏண்டா இந்த போருடைய ஆரம்ப போர் நடக்க முன்னாலேயே அரபு நாடுகள் தெளிவா சொல்லிட்டாங்க, எங்கட பேச நாங்க ஈரானுக்கு எதிராக தரமாட்டோம், எங்கட இடத்துல இருந்து அவங்களுக்கு அடிக்கவும் கூடாது, எங்கட வான்பரப்பை யூஸ் பண்ணவும் கூடாது என்று சொல்லி எல்லா அரபு நாடும் சொல்லிட்டது. சொன்னதுக்கு பிறகும் அவங்களுக்கு தாக்குதல் நடக்கப்படுது. இதை சில பேர் போர் என்ற அடிப்படையில் நியாயப்படுத்தலாம். என்ன செய்ய, அமெரிக்காவுக்கு போய் அடிக்க இயலாது, அவனோட பேஸ் இங்க இருக்குது, அடிக்கிறோம்னு சொல்லி. உதாரணமா ஏண்ட வீட்டுக்கு உங்களோட எதிரி ஒரு ஆள் வந்திருக்கிறான், அவன் ஏண்ட வீட்டில் இருக்கிறான். ஏண்ட வீட்டில் இருக்கிற நேரம் நீங்க அவனுக்கு அடிக்க இயலாது. இவன் கொழும்புற வச்சு எனக்கு அடிச்சா அதால நான் அடிக்கிறேன்னு வர இயலாது. ஏண்ட வீட்டில இருந்து உங்களோட வீட்டுக்கு கல் அடிச்சா நீங்க கொழும்புற வச்சு அடிச்சதுக்கு சேர்த்து வந்து அடிக்கலும். அப்ப இப்ப அவங்க வந்து சவுதியோட ஒரு பேச்சுவார்த்தை, குவைத்தோட ஒரு பேச்சுவார்த்தை, அவங்க ஒரு ஒப்பந்தத்தில் இருக்கிறாங்க. சரி, அப்படியே அந்த ராணுவ தளத்துக்கு அடிச்சவங்க அடுத்த கட்டமா அவங்களோட பொருளாதாரத்தை வீழ்த்தணும்னு சொல்லி பொருளாதாரத்துக்கு அடிச்சு, அவங்க ஹோட்டல்ல தங்குறாங்க ஹோட்டலுக்கு அடிச்சு, ஏர்போர்ட்டுக்கு அடிச்சு, இப்ப எல்லா இடமும் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. சில நேரங்களில் அவங்களோட அரசியல் தரப்பில் உள்ளவங்க இது தவறி நடந்துட்டு இதுக்கு பிறகு நடக்காதுன்னு சொல்றாங்க, சொன்னதுக்கு பிறகும் தாக்குதல் நடக்குது. சில நேரங்களில் அரசியல் தரப்புக்கும் ஆயுத தரப்புக்கும் இடையில சில உடன்பாடின்மைகள் இருக்குதா இல்லையான்னு தெரியல, உள்ளுக்குள்ள செய்து தெரியல. இதே நேரத்தில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எங்கட சகோதரர்கள் இந்த அரபு நாடுகளுக்கு அடிக்கும் போது அதை சந்தோஷமா பகிர்றாங்க. அதுல விளைவு என்ன? கிட்டத்தட்ட இதுவரைக்கும் வந்த தகவல்கள் இந்தியாவை சேர்ந்த ஒரு 14 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, 14 பேருக்கு மேல கடும் காயப்பட்டிருக்கிறாங்க. சில நேரங்களில் ஒவ்வொரு நாடுகளிலும் இந்த மரணங்கள் ஏற்படும். இந்த மரண செய்திகள் ஊருக்கு வரும். உதாரணமா இப்படி வச்சுக்கோங்களேன், நான் வந்து சவுதிக்கு ஈரான் அடிச்சதை சந்தோஷமா பேஸ்புக்ல பகிர்ந்துட்டிருக்கிறேன். என் பக்கத்து வீட்டில் ஒரு மாற்று மதத்தவர் இருக்கிறாரு, அவர புள்ள வேலைக்கு போய்த்து அங்க இந்த இடக்கெல்லாம் மௌத்தா போய்த்து, நான் சந்தோஷமா சவுதிக்கு அடிக்கத்தான் ஓடணும் எழுதுறேன். அவன் வந்து என்ன செய்வான், ஈரான் மேல் உள்ள கோவத்தை இங்க உள்ள முஸ்லிம்கள் மீது காட்டுவாங்க. அப்ப இன்றைக்கு இந்த நாட்டில் வந்து இனவாதத்தை தூண்டுவதற்கான முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு துணையாக இது அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எனவே இதுல லாப நஷ்டங்களை நாங்க பார்க்கணும். தொடர்ந்து இந்த நாடுகளுக்கு தாக்கப்பட்டால் லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் மட்டுமில்ல, இலங்கை மக்கள் இந்த வளைகுடா நாடுகள் இருக்கிறாங்க. அவங்களோட தொழில் பாதிக்கப்பட்டால், அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டா, அவங்க மூலமா இந்த நாட்டுக்கு வரக்கூடிய வருவாய்கள் பாதிக்கப்பட்டா, இது வந்து எங்கட வீட்டுக்கு வரும் வரை எங்களுக்கு விளங்காது. அப்ப இது நாட்டுக்கு பாதிப்பும், இலக்கணங்கள் எல்லாருக்கும் பாதிப்பு. நாங்க எதுக்கு சப்போர்ட் பண்றோம், எதை பேசுறோம்னு தெரியாம இங்க உள்ளவங்க பேஸ்புக்ல எழுதிட்டு சும்மா இருக்கலும். அங்க உள்ளவன்ட்ட கேட்டு பார்க்கணும். சவுதியில வேலை செஞ்சவன் கேட்பேன், அடிக்கிறது எப்படி சரியா இல்லையாண்டு. குவைட்ல வேலை செய்யறவன் கேட்டு பாருங்க, அடிக்கிறது நியாயமா இல்லையாண்டு. அவன் உயிரை கையில பிடிச்சிட்டு பதறிட்டிக்கிறவங்களுக்கு இதுல லாப நஷ்டம் தெரிய வரும். எனவே இந்த சமூக வலைத்தளங்கள்ல இந்த மாதிரியான பகிர்வுகள் வந்து நாங்களே எங்களை அறியாம பாவத்தை தேர்வதா இருக்கும். இது ஒரு நடுநிலைமை தேவை. இறுதியாக அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு தீர்ப்பு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றா என்னன்னு கேட்டா, வல்லதீன கஃபரு பஅதுஹும் அவுலியாஉ பஅல், காவிர்கள் ஒருவருக்கு ஒருவர் உங்களை எதிர்க்கிறதுல துணையா இருக்கிறாங்க. அதாவது இஸ்ரேல் வந்து யூதர்கள், அமெரிக்கா வந்து கிறிஸ்தவர்கள், 2 பேரும் உங்களை எதிர்க்கிறதுல துணையா இருக்கிறாங்க. அல்லாஹ் தஃஅலூஹு, இதை நீங்கள் செய்யாவிட்டால்
தக்குன் ஃபில் அர்லி ஃபித்னத்துன் வ ஃபஸாதுன் கபீர். இதை நீங்கள் செய்யவில்லை என்றால் பூமியில ஃபித்னா இருக்கும், பெரிய ஃபசாது நடக்கும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எதை நாங்க செய்யணும்? எங்களுக்குள்ள ஒரு ஆள் இன்னொரு ஆளுக்கு துணையா இருக்கிறது. ஆனா அப்படி இருப்பாங்களான்னு கேட்டா இருக்க மாட்டாங்க. இந்த நாடுகள் எல்லாம் ஒன்று கொண்டு துணையா இருந்தா முஸ்லீம் நாடுகள் இந்த ஃபித்னாவை ஒழிக்கலாம் என்று குர்ஆன் சொல்லுது. அது நடக்குமான்னு கேட்டா இன்ஷா அல்லாஹ் நாங்க அதாவது மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வருகை வரை காத்திருக்க வேண்டியதா தான் இருக்குது. ஏண்டா இவங்களுக்கு இருக்கக்கூடிய அதை விமர்சனம் செய்யவும் மேலாது. உதாரணமா நான் விமர்சனம் செய்யலாம், பாருங்க சவுதியாவும் ஈரானும் ஒன்று சேராதா, இவங்களுக்கு ஒத்துமை இல்லைன்னு சொல்லி இப்படி சொல்லிட்டு, ஏன்னா நான் சின்ன காணி பிரச்சனையில சண்டை பிடிச்சிட்டு இருப்பேன், சேர மாட்டேன். உங்களுக்கு சின்ன காணி பிரச்சனையில ஒன்று சேர இயலாது, சவுதியும் ஈரானும் ஒன்று சேரான்னு நீங்க விமர்சிட்டு இருப்பீங்க. இலங்கையில ஜமாத்துகள் இருக்குது, ஒன்று சேர சொன்னா ஒன்று சேருவாங்களா? ஒரு ஆட்சியும் இல்லை, அதிகாரம் இல்லை, ஒன்றும் இல்லை, ஆனா ஒன்று சேர மாட்டோம் நாங்க. அப்ப இப்படி ஒன்று சேராம இருந்து கொண்டு அவங்க ஒன்று சேரலன்னு சொல்லி சொல்றது நம்ம எல்லாருமே பலகீனத்தில் இருக்கிறோம். அப்ப நாங்க செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டா, இந்த நடக்கிற இந்த போரை அல்லாஹு தாலா முஸ்லிம்களுக்கு சாதகமா ஆக்கிரணும், இத முஸ்லிம்களுக்கு நலனா ஆக்கணும், அநியாய சக்திகளுக்கு அழிவா ஆக்கணும் என்கிற பிரார்த்தனை செய்யலாம். இந்த தொழுகையில 8வது ரக்காயத்திலும், அதாவது கடைசி தராவியுடைய முதல் ரக்காயத்தில் இமாம் ஓதுன சூராவுல அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய செய்தி அதுதான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்வோட துஆ கேட்கிறாங்க, யா அல்லாஹ், ஃபிர்அவுன் பூமியில பெரிய அநியாயம் பண்றான், நீ அவனுக்கு தாராளமா செல்வத்தை கொடுத்து வச்சுக்கிறாய், நீ கொடுத்த செல்வத்தை வச்சு மூமிங்களை கஷ்டப்படுத்துறான், அவனோட செல்வத்தை அழிச்சிரு, அவனோட உள்ளத்தை கடுமைப்படுத்து, எந்தாவது ஒரு அத்தாட்சியை கண்ணால காணும் வரைக்கும் இவங்க அடிபணிய மாட்டாங்க, இவங்கள பலத்த குறை என்கிறதுக்காக பிரார்த்தனை செஞ்சிருக்கிறாங்க. எனவே நாங்கள் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனை விரைவாக தீரணும். இல்லைண்டா இது முஸ்லிம்களுக்கு மட்டுமில்லை, உலக அளவுல பெரிய பாதிப்புகளை உண்டாக்கும். அந்த பாதிப்பு தாங்குற சக்தி எனக்கு உங்களுக்கு இருக்குதாங்கிறது எங்களுக்கே தெரியாது. அது எங்களை சில நேரங்களில் ஹராம்கள போய் விழ செய்யலாம். நடுநிலையான ஒரு போக்கில் நாங்கள் இருக்கணும். அநியாயங்களுக்கு நாங்கள் எந்த சந்தர்ப்பத்திலையும் வக்காலத்து வாங்கக்கூடாது. சியாயிசம் என்கிறது பெரிய ஒரு வழிகேடு. அந்த வழிகேடத்தை நாங்கள் எந்த வகையிலையும் நியாயப்படுத்தவும் கூடாது. இஸ்ரேல், அமெரிக்கா போன்ற அநியாய சக்திகள் அழிகிறதுக்கும் வீழ்ச்சி அடைகிறதுக்கும் இந்த போரை அல்லாஹு தாலா ஒரு காரணமாக்கணும், இஸ்லாத்துக்கு இது ஒரு பலமா ஆக்கணும் என்கிறதுக்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இதை முஸ்லீம் சமுதாயத்துக்கு ஒரு ஈடேற்றமாக, முஸ்லீம் சமுதாயத்தினுடைய அரசியல் தலைமைகள் நல்ல சிந்தனைக்கு வரதுக்கான ஒரு வழிகாட்டலாக, அமெரிக்கா போன்ற இஸ்ரேல் போன்ற அநியாய சக்திகளுடைய அழிவாக இழிவாக அல்லாஹு தாலா ஆக்கி அருள் புரிவானாக. அதாவது ஹஸரத் விளங்கப்படுத்த சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டா, இதுவரைக்கும் ஈரான் அதாவது இஸ்ரேல் தாக்கப்படாத அளவுக்கு பெரிய அழிவை இதுல சந்திச்சுக்குது. அப்ப இஸ்ரேல இவ்வளவு பெரிய ஒரு அழிவை கொடுத்த நாடு ஈரான் தான். எனவே நாங்க ஈரானோடு நிக்கணும் என்கிற ஒரு சிந்தனை வந்தா இதை நாங்க எப்படி பார்க்கிறதுங்கிறது. உண்மையில ஈரான் அதனுடைய ஷியா கொள்கையை விட்டு அஹ்லு சுன்னாவுடைய ஒரு நிலைப்பாட்டில் இருக்கும்னு சொன்னா, இன்னைக்கு இருக்கிற நாடுகளில் அது ஒரு பலமான நாடு, ஒரு பின்னணியில நாங்க போறதுக்குரிய ஒரு நாடாக இருக்கு. அவங்ககிட்ட இஸ்லாம் இல்லைங்கிற போது எப்படி அவங்கள இஸ்லாத்துக்கான தலைமையா ஏற்கிறங்கிற பிரச்சனை இருக்குது. இஸ்லாம் இல்லைண்டா தெளிவா விளங்கி கொள்ளுங்க. ஈரான்ல இருக்கக்கூடிய சில மத தலைவர்கள் அலி ஹாலிகுனா, அலிதான் எங்களை படைச்சவர் சொல்ற ஷியாக்கள் இருக்கிறாங்க. இந்த நீங்க இதை போடுற சில வீடியோக்களை நீங்க பார்க்கலாம், ஹுசைன் என்கிற இது வரும். அதே மாதிரி அலி ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய அந்தஸ்துக்கு உயர்த்தி வச்சுட்டு நாங்க முஸ்லீம் சொன்னா அவங்க சரியான இஸ்லாத்துல இல்லை. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்னேன், சஹாபாக்களை அபூபக்கர் அவங்கள காபிர் சொல்றவன், காபிர்ங்கிறது இஸ்லாமிய அறிஞருடைய ஏகோபித்த முடிவு. ஏண்டா அவர் முஸ்லீம் என்கிறது குர்ஆன்ல தெளிவா சொல்லப்படுகிறார், ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்ங்கிறது. அப்ப இந்த மாதிரியான சஹாபாக்களை காபிர் சொல்றது, ஆயிஷா நாயகி ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிய பின்னார் நரகவாதி என்று சொல்லி சொல்றது, ரசூலுல்லாஹ்வுக்கு அவங்க நஞ்சு கொடுத்து மரணிக்க செஞ்சாங்கன்னு சொல்லி அவங்கள கேவலப்படுத்துறது. அதே மாதிரி அஹ்லு சுன்னாக்களை பொறுத்தளவு அவங்க என்ன சொல்றாங்கண்டா, அவங்களோட ஒரு இமாம் பேசுறாரு எப்படின்னா, ஒருவர் கேள்வி கேட்கிறார், நான் அஹ்லு சுன்னா, நான் அபூபக்கர் ரலியல்லாஹு உங்களுக்கு பேரை சொல்லும் போது ரலியல்லாஹு அன்ஹுன்னு சொல்றேன், சொன்னா நான் யாருன்னு கேட்கிறாங்க. அப்ப அவர் சொல்றார், காபிருன், அதாவது முல்ஹிதுன்
மல்ஊனுன் ஹாலிதுன் ஃபின்னார். நீங்க அபூபக்கர் பேரை சொல்லிட்டு ரலியல்லாஹு அன்ஹு சொன்னீங்கடா காபிரா இருப்பீங்க, நாஸ்திகனா இருப்பீங்க, நரகத்துல நிரந்தரமா இருக்கிறவங்களா இருப்பீங்க, மல்ஊன் சபிக்கப்பட்டவங்களா இருப்பீங்க. யாருக்காவது பயந்து சொல்லி இருந்தா பரவாயில்லை ரலியல்லாஹுன்னு சொல்லி. அப்ப இப்படியான ஒரு நிலையில இருந்து கொண்டு ஒட்டுமொத்த முஸ்லிம் உம்மத்தினுடைய தலைமையை நம்ம ஏற்போம்னு சொன்னா அது சரி வராது. ஏன்னா முஸ்லிம் உம்மத்தின முதல் கலிஃபா அபூபக்கர் அவங்கள காபின்னு சொல்றவங்க எப்படி முஸ்லிம் உம்மத்துக்கு தலைவராக இருக்க போறது? அப்ப அவங்க அஹ்லு சுன்னாவுடைய நிலைப்பாட்டுக்கு வருவாங்கன்னு சொன்னா, அல்லது அவங்களுடைய சியாயிசத்தில் இருக்கக்கூடிய கடும்போக்க விடுவாங்கன்னு சொன்னா முஸ்லிம் நாடுகள் அவங்களுக்கு பின்னால போகலாம். அவங்க அந்த நிலையில வாரதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்களோட அரசியல் யாப்புல சருத்தே அதுதான். இதுதான் அவங்களோட அரசியல் யாப்பு. அதாவது அங்க ஈரான்ல வந்து யூதர்களுக்கு கொடுக்கக்கூடிய மத உரிமைகள் கூட அஹ்லு சுன்னாக்களுக்கு இல்லை. அப்படியான ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்ப அந்த நிலையில இருந்து கொண்டு அவங்க வந்து அஹ்லு சுன்னாவுக்கும் தலைமையாக வர்றதுங்கிறது ஒரு சாத்தியம் இல்லை. அந்த நிலையில போக இயலாது. அது வந்து சரியான ஒரு இஸ்லாமிய எழுச்சிக்கான அடிப்படை வழிகேட்டிலிருந்து வர இயலாது. அதாவது அசல சொல்ற விஷயம் ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல சொல்றாங்க, அல்லாஹு தாலா இந்த மார்க்கத்தை பாவிகளை கொண்டும் பலப்படுத்துவாங்க என்கிறது. அசல சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னா, சூரா இஸ்ராயில் அவனுடைய ஆரம்ப பகுதியில் அல்லாஹு தாலா இஸ்ரவேல் சமுதாயத்தினுடைய அட்டூழியத்துக்கு அவங்களுக்கு ஒரு சோதனையை கொடுத்தான். அந்த சோதனையில் அவங்களுக்கு பெரிய ஒரு அழிவு வந்துச்சு. அந்த அழிவு புஹ்துன் நஸ்ர் என்று சொல்லக்கூடிய ஒரு காபின் மூலமாக அல்லாஹு தாலா அவங்களுக்கு ஒரு அழிவை கொடுத்தான். எனவே அல்லாஹ் நாடினா கெட்டவங்களுக்கு கெட்டவர்கள் மூலமாகவும் இழிவை கொடுக்கலாம். அதாவது இஸ்ரவேல் சமுதாயம் ஒரு கட்டத்தில் அழிக்கப்படும். பி ஐதில் முஃமினீன், மூமின்கள் ஊடாக அழிக்கப்படும். அதுதான் முழுமையான வெற்றியா இருக்கு. அது வந்து அல்லாஹு தாலா எப்படி நாடிக்கிறான் தெரியல. அதுதான் கடைசி வெற்றியா இருக்கும். அந்த வெற்றி போதுதான் யூதர்கள் விரட்டி விரட்டி கொல்லப்படுவாங்க. அது வரைக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துல வருகைக்கு பிறகு அதாவது அவங்க யூதர்களோடையும் அதாவது தஜ்ஜாலோடையும் வருவாங்க. அப்போ யூதர்கள் முழுமையாக அழிய மாட்டாங்க. தஜ்ஜாலுடைய காலம் வரைக்கும் இருக்குது. ஈரான்ல இருந்து 70,000 பேர் கொண்ட ஒரு யூத குழு ஒன்று தஜ்ஜாலோடு பின்னால வருவாங்கன்றது ஹதீஸ்ல வருது. அந்த போருக்கு பிறகுதான் அவங்க முழுமையாக அழிக்கப்படுவாங்க. அதை குர்ஆன் சொல்லும்போது பி ஐதில் முஃமினீன், மூமின்களின் கையால் அவங்க அழிக்கப்படுவாங்க என்கிறது சொல்லப்படுது. அது வரைக்கும் யார் யாரோட கையாலையும் அவங்க அதாவது கெட்டவர்களுடைய கையாலையும் அவங்க அழிக்கப்படலாம். அந்த தகவல்களை தான் ஹஸரத் அவங்க அதிரிக்கலும். நீங்கள் அநியாயம் செய்ய மீண்டால் நாங்களும் உங்கள் பக்கம் மீளுவோம் என்கிறது குர்ஆன்ல சொல்லப்படுது. இதில் நீங்கள் ஆரம்ப பகுதி பார்க்குறேன்னு சொல்லி சொன்னால் 17வது அத்தியாயத்தில் அந்த ஆரம்ப பகுதியில் இந்த செய்திகள் குர்ஆன்ல சொல்லப்படுது. வாஹிரு தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.